Students, today நம்ம யூனிட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மிஸ்லினியஸ் அண்ட் தென் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், யூனிட் 2 மெஷர்மெண்ட்னா அளவைகள்னால் ஏதாவது அளக்கிறது. நம்ம பார்த்துருக்கோம்ல, லென்த் அளக்கிறதுக்கு மீட்ரு யூஸ் பண்ணுவோம், வெயிட் அளக்கிறதுக்கு கிராம் யூஸ் பண்ணுவோம், கெப்பாசிட்டி அளக்கிறதுக்கு லிட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே போல் பெரிமீட்டர் ஏரியாவை இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். பெரிமீட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருள் எந்த பொருளாக எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, எந்த சேஃபாக எடுத்தினாலும் அதோட டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த ஃபிகர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெரிமீட்டர். அதாவது வெளிச்சுற்றளவு, இது எல்லாத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய அளவெல்லாமே ஆட் பண்ணுறது பேர் தான் பெரிமீட்டர். பெரிமீட்டர் அப்படின்னா இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம்னா, சம் ஆஃப் த லென்த் ஆஃப் ஆல் சைட்ஸ், எல்லா சைடில் இருக்கக்கூடிய லென்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிரும். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இப்போ இது படம் ரெக்டாங்கிள், இது சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னால் நானே ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். பெரிமீட்டர் ஆஃப் ஆல் சைட்னா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ், எல்லா சைடையும் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 24 யூனிட் கிடைக்கும். அதே மாதிரி ஏரியா அப்படிங்கும்போது த ஸ்பேஸ் ஆக்குபைட் இன் த பிளேன், அதாவது ஒரு இடத்த த ரீஜியன் ஆக்குபைட் வித் த க்ளோஸ்டு ஷேப், அதாவது இந்த இடத்த நம்ம ஃபில் பண்ணது பார்த்தீங்களா, இந்த இடத்த ஆக்குபை பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நோட் நான் ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த நோட் இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ இந்த நோட்டுக்கு எவ்வளோ இடம் ஆக்குபை பண்ண தேவைப்படுதோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஏரியான்னு சொல்லுவோம். அப்போ ஏரியா மீன்ஸ் த ரீஜியன் ஆக்குபைட் பை த க்ளோஸ்டு ஷேப். இப்போ பெரிமீட்டர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியுது, ஏரியான்னு சொன்னால் என்னென்னு தெரியுது. இப்போ இந்த ஏரியாவையும் பெரிமீட்டரையும் லாஸ்ட் இயரில் ஸ்கொயர் ரெக்டாங்கிளில் பார்த்துருக்கோம். அப்போ ஸ்கொயர்னால் எப்படி இருக்கும், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதோட பெரிமீட்டர் கேட்கும்போது என்ன சொன்னோம், எல்லா சைடையும் ஆட் பண்ணிக்கும். அப்போ இங்கே ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 4A இருக்குது. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர்னால் என்னென்னு சொல்லுவோம், 4A யூனிட். புரியுதா? அப்போ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர்னால் என்ன பண்ணுவோம், சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயர் யூனிட். அப்போ சைடு இன்ட்டு சைடுனா என்ன சொல்லுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவாம்மா? ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர்னால் என்னென்னு சொல்லுவோம், சைடு இன்ட்டு சைடு ஸ்கொயர் யூனிட்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள்னால் எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். புரியுதாம்மா? இங்கே பாருங்கள், லென்த்து நீளமாக இருக்கும், பிரெத்து கம்மியாக இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், எல்லா சைடையும் ஆட் பண்ணுவோம். எல்லா சைடையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2L 2B கிடைக்கும். இந்த 2 காமனாக இருக்க 2 வெளியில் எடுத்துட்டோம்னா அதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்போ 2 × L + B யூனிட். புரியுதாம்மா? அதே ஏரியா கேட்டாங்க அப்படின்னா L × B, அதாவது இந்த ஸ்பேஸ் உள்ளே இருக்கிறது தான் ஏரியா. ஸோ அப்போ ஏரியா கேட்டாங்க அப்படின்னா L × B ஸ்கொயர் யூனிட் சொல்லணும். ஏரியாவை மட்டும் ஸ்கொயர் யூனிட்டில் சொல்லணும், பெரிமீட்டரை வெறும் யூனிட்லேயே சொல்லலாம். ஸோ பெரிமீட்டர்னா அரவுண்ட் த டிஸ்டன்ஸ் அரவுண்ட் த ஃபிகர்மா, ஏரியானா த ஸ்பேஸ் ஆக்குபைட் இன் த பிளேன். அப்போ பெரிமீட்டர் நம்ம என்னென்னு தெரியும், ஏரியான்னு என்னென்னு தெரியும். லாஸ்ட் இயர் படித்த ஸ்கொயர் ரெக்டாங்கிளோட ஏரியா பெரிமீட்டரை பார்த்துட்டோம். இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு 3 ஷேப் கொடுத்துருக்காங்க, பேரலோகிராம், ராம்பஸ் அண்ட் தென் ட்ரஃபிஷியம். ஓகேவா? பேரலோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது பாருங்கள், parallelogram is a 4-side closed shape in which opposite sides are both parallel and equal. அது opposite sides எப்படி இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலாகவும் இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும். இதுதான் ஆப்போசிட் சைட். பேரலாக அப்படின்னா இப்படி இருக்கிறது, ஈக்குவல்னால் ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கிறது. ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள், பிரெத்து பாருங்கள், பேரலல் இப்படி இருக்கா. ஸோ லென்த்துனா இந்த மாதிரி பேரலாக இருக்குது, பிரெத்துனா இந்த மாதிரி பேரலாக இருக்குது. அப்போ parallelogram is a 4-sided closed shape in which opposite sides are both parallel and equal. The adjacent side do not make right angle. அதாவது adjacent side வேறு ரைட் ஆங்கிளாக மேக் பண்ணாது. இங்கே பாருங்கள் ரெக்டாங்கிள். ஸோ இது 90 டிகிரியோ எல்லா பக்கமும் மேக் பண்ணும், எல் மாதிரி இருக்கும். 90 டிகிரினா இப்படி போடுவோம்ல, ஆனால் பேரலகத்தில் அப்படி இருக்காது, லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்லைடு சாஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ரைட் ஆங்கிளை உருவாக்காது. அப்படி உருவாக்குனா அது என்ன ஆங்கிளாக இருக்கும், அக்யூட்டாக இருக்கலாம், அப்டியூஸாக இருக்கலாம். அதனால தான் இது என்னென்னு சொல்கிறோம், பேரலோகிராம்னு சொல்லுவோம். இது ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரெக்டாங்கிள் கிடையாது, கொஞ்சம் சாஞ்சு ஒரு சைவாக கொஞ்சம் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஏ பேரலோகிராம் அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டு இதான். அப்போ இதில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைடு, இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைடு, இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைடுனா காமன் வெர்டெக்ஸ் இருக்கும். அதனால் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேரும் ஒரே வெர்டெக்ஸ் மேலே இருக்கிறதுனால ஏபிங்கிற ஒரு லைனும் பிசிங்கிற ஒரு லைனும் பிங்கிற காமன் வெர்டெக்ஸ் மேலே இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் அட்ஜசன்ட் லைன். ஓகேவாம்மா? அப்போ ஏரியா ஆஃப் ஏ பேரலோகிராம் கேட்டால் இந்த பேஸையும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியாம்மா? இதுதான் ஹைட்டு. அந்த வெர்டெக்ஸ்லேருந்து பேஸுக்கு வரையக்கூடிய அந்த லென்த்து, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வெர்டெக்ஸ் ஆப்போசிட் லைன் டு த பேஸுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹைட்டுன்னு சொல்கிறோம். அப்போ ஏரியா ஆஃப் ஏ பேரலோகிராம்னா பேஸ் இன்ட்டு ஹைட். இதை தான் நம்ம சம்ஸில் போய் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏரியா வந்தாவே ஸ்கொயர் யூனிட் வரணும், பெரிமீட்டர் வந்தால் வேறு யூனிட் வந்தாவே போதும். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஏ பேரலோகிராம்னா என்ன பண்ணணும், த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த
4 சைட்ஸ் ஆல் நிறைய சைஸ் இருந்ததுன்னா ஆல் சைட்ஸ் போடலாம். இங்கே வந்து பேரலகிறதுக்கு 4 சைட்ஸ் தான் இருக்குது. அப்போ the sum of the length of the 4 sides அதோட பேஸு adjacent சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பெரிமீட்டர். ஓகேவா? இந்த சாப்டரில் இந்த எக்ஸசைஸில் இந்த 2 ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், ஏரியா கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா பேஸ் கேட்கலாம். பேஸ் கேட்டாங்கன்னா ஹைட்டு டிவைடுக்கு போயிடும், ஹைட்டு கேட்டாங்கன்னா பேஸ் டிவைடுக்கு போயிடும். அது என்ன பேஸ் டிவைடுக்கு போயிடும், ஹைட் டிவைடுக்கு போயிடும். இது இன்டூ ஃபார்மில் இருக்கும். ஏரியா கொடுத்துருவாங்க, பேஸும் கொடுத்துருவாங்க. ஹைட் கேட்டாங்கன்னா என்னாகும், இந்த தெரிஞ்ச வேல்யூ இங்கே கொண்டு வரும்போது இன்டூவில் இருக்க ஃபார்ம் டிவைடுக்கு வரும்போது என்னாகும், சரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஈக்குவலில் இந்த நம்பர்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணும்பொழுது அதோட சைன் சுட் பி சேஞ்சுன்னு படிச்சிருக்கோம். அப்போ இன்டூவில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவைடுக்கு மாறிடும். அப்போ ஹைட் கண்டுபிடிச்சலாம். அதுவே வந்து உங்களுக்கு பேஸ் கேட்டாங்க அப்படின்னா ஹைட் கிவனில் இருக்கும். ஹைட் வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்ச ஆன்சராக இருக்கும். அப்போ அந்த தெரிஞ்ச ஆன்சரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்பொழுது என்ன ஆகும், சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இன்டூவில் இருக்கிறது என்ன ஆகும், டிவைட் ஆகும். இதுதான் இவ்வளோ தான் இதில் கேட்க முடியும். அதாவது ஏரியா கேட்கலாம், அல்லது பேஸ் கேட்கலாம், இல்லைன்னா ஹைட் கேட்கலாம். இந்த 3 தான் கேட்கலாம். அப்படியே மீறி என்ன கேட்பாங்கன்னா பெரிமீட்டர். பெரிமீட்டர் ரொம்ப ஈஸி. இந்த ஹைட்டுக்கு வேலையே கிடையாது பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா. அப்போ நம்ம யாரை பார்க்கணும், அட்ஜசன்ட் சைடு தான் பார்க்கணும். இந்த 4 பக்கமும் என்ன வேல்யூன்னு பார்த்து தான் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கும். அப்போ ஹைட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஏரியாவுக்கு மட்டும்தான் ஹைட் யூஸ் பண்ணுவோம். பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா the sum of the length of 4 sides. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம 4 சைடு வேல்யூவை ஆட் பண்ணால் அது பெரிமீட்டர். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கம்மா. இப்போ வந்து எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ஏ பேரலகிராம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபேர் நோட்டில் நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. புரியலைன்னா வந்து கூகுள் மீட்டில் கேளுங்க. ஃபைண்ட் த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் த ஃபாலோவிங் பேரலகிராம். ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட்டும் கொடுத்துருக்காங்க, சைடில் 4 பக்கமும் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெரிமீட்டருக்கு வந்து இந்த அட்ஜசன்ட் சைட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், ஏரியாவுக்கு வந்து இந்த பேஸையும் இந்த ஹைட்டையும் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிவன், எப்பயுமே ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா அதில் கிவன் எழுதணும். அப்போ இங்கே பேரலகிராம் பேஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் எவ்வளவு, 11 சென்டிமீட்டர். புரியுதாம்மா? இந்த 11னா ஆப்போசிட் சைஸை பேரலல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோமா, அப்போ ஆப்போசிட் சைடும் 11 தான். அடுத்தது சைடு வந்து ஏடி கொடுத்துருக்காங்க. இந்த ஏடிக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா பெரிமீட்டர் கண்டுபிடிக்க தான் யூஸ் பண்ணுவோம், ஏரியாவுக்கு தேவையில்லை. ஸோ அப்போ அட்ஜசன்ட் சைடு ஏடி எவ்வளோ இருக்குது, 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி பிசி எவ்வளோ இருக்கும், 4 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்போசிட் சைஸ் எவ்வளோ வருது, 3 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா சம் ஆஃப் ஆல் சைஸ் யார் யார் எடுத்துக்குவோம், 4 + 11 + 4 + 11 4 + 11 + 4 + 11 we get 30 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர்னா யூனிட்டில் தான் சொல்லணும், அப்போ சென்டிமீட்டர் மட்டும் சொன்னால் போதும். புரிஞ்சுதாம்மா? ஏரியா அப்படின்னா பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். அப்போ பேஸ் எவ்வளவு, 11. ஹைட் எது, இந்த டிஸ்டன்ஸ் தான் 3 சென்டிமீட்டர். அப்போ 11 3s 33 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இந்த படத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏரியாவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பெரிமீட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவாம்மா? தென் சிமிலர்லி அடுத்த சம் பாருங்கள். அட்ஜசன்ட் சைடு 4 கொடுத்துருக்காங்க, ஹைட்டு பீலேருந்து போகுது. அப்போ இதுதான் பேஸ். புரியுதாம்மா? இதுதான் இப்போ நம்ம பேஸாக எடுத்துக்கணும். மீன்ஸ் இது பேஸ் கிடையாது. ஏன்னா எங்களை ஹைட் எங்கேருந்து போய் டச் ஆகுதோ, ஆப்போசிட் சைடு ஹைட் எங்கே போய் டச் ஆகுதோ, டிஸ்டன்ஸ் பிட்வீன் அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், பேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே பேரலகிராம் பேஸ் ஈக்குவல் டு எது வரும், PRQ. பேஸ் ஈக்குவல் டு RQவும் SPயும் தான் பேஸ். RQவும் SPயும் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ RQ + ஈக்குவல் டு SP = 7 சென்டிமீட்டர். PQ + SR = PQ + SR = 13 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் எவ்வளவு, 10 சென்டிமீட்டர். ஹைட் எங்கே யூஸ் பண்ணுவோம், ஏரியாவுக்கு. ஏரியா ஆஃப் பேரலகிராம் என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு எப்பயுமே கிவன் எழுதிக்கோங்க. கொடுத்துருக்க கொஷினில் கொடுத்தது படத்தில், இப்போ வந்து இங்கே கொஷின் கொடுக்கல, படத்தை ஃபிகர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிகரில் கொடுத்தது எல்லாமே ஃபஸ்ட்டு ரைட் பண்ணியாச்சு. அடுத்தது ஏரியாஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ ஹியர் பேஸ் ஈக்குவல் டு 7, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 10, 7 10s 70 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்டில் போடணும். ஓகேவாம்மா? தென் பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஆல் த சைட்ஸ். ஓகேவா? வாட் இஸ் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஆல் த சைட், PQ, QR, RS and SP. So PQ is equal to 13, QR is equal to 7, RS is equal to 13, SP is equal to 7. So adding this we get 40 centimeter. Perimeter is equal to the unit of perimeter வந்து unit தான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், 40 centimeter. So area is equal to 70 centimeter square, perimeter equal to 40 centimeter. இந்த சேம் மெத்தட் தான் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 8 சம்ஸ்க்கு நம்ம போட போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ. அதாவது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உன்னுடைய புக்கில். இந்த பாக்ஸில் மிஸ்ஸிங் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா?
ஸோ எப்பயுமே வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் நான் போடலை, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து ஏரியா தெரியல. ஃபஸ்ட் கொஷினுக்கு ஏரியா அன்னோனாக இருக்குது. தென் செகண்ட் கொஷனில் ஹைட்டு, தேர்ட் கொஷனில் வந்து பேஸ் வந்து அன்னோனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், வி மஸ்ட் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் பேரலகிராம். இப்போ வந்து பேரலகிராம் எப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சாச்சு. ஏன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே பேரலகிராம் எப்படி இருக்கும், அதுக்கு பேஸ் எங்கே இருக்கும், ஹைட் எங்கே இருக்கும், அட்ஜசன்ட் எப்படி இருக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த கொஷின் வச்சு இந்த கிவன் வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஃபிகர் ட்ரா பண்ணிக்கணும். ஃபிகர் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது. அப்போ இங்கே பேஸுங்கிறது ஏபி, ஹைட்டுங்கிறது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி அண்டு டிசி. அப்போ என்ன ஆகும், 5 சென்டிமீட்டர். ஏரியா கேட்டாங்க, என்ன பண்ணோம், பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலா. ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 18 into 5, தட் இஸ் ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவாமா, தட்ஸ் ஆல். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இவ்வளோ தான் கேட்டாங்க. முன்னே என்ன பண்ணோம், ஏரியா பெரிமீட்டர் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. அதனால் ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், ஏரியா மட்டும் கேட்டிருக்காங்க, அந்த ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். தட்ஸ் ஆல். ஓகே, தென் செகண்ட் பாருங்கள், அதே மாதிரி கிவனில் பேஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுக்கல, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியாங்கிறது இந்த உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ ஹைட்டு தெரியாது, பேஸ் கீழே இருக்கிறது. ஸோ அப்போ என்ன பண்ண, ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ அப்போ ஏரியா பிளேஸ்க்கு பதில் 56 இன்ஸ்டெட் ஆஃப் ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ணோம். தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்னா 8 into h. So h is equal to 56/8, that is equal to 7 meter. ஓகேவாமா, இங்கே யூனிட் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ இன்ட்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு 8 என்ன ஆகும், இந்த பக்கம் லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். அப்போ 56/8 equal to 7. 56/8 is equal to 7. So how many times 8 7s are 56. 8 7s are 56. So how many times is divisible by 8? 7 times. So we get 7 meter. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஹைட்டு மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால் மிஸ் ஹைட்டு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஏரியா பெரிமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த சம்மில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஹைட் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணணும், இன்ட்டு ஃபார்மில் இருக்கும், ஏரியா கிவனில் இருக்கும், பேஸும் கிவனில் இருக்கும், ஹைட் மட்டும் அன்னோன் வேல்யூவாக இருக்கும். அப்போ இன்ட்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய பேஸ் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும் பொழுது டிவைடுக்காக போயிடும். ஸோ டிவைட் பண்ணும்போது வி கெட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். தென் தேர்ட் ஒன் பாருங்கள், ஹைட்டும் பேஸும் ஹைட்டும் ஏரியா கொடுத்துட்டு பேஸ் கேட்குறாங்க. சேம் மெத்தடு தான்மா. ஸோ என்ன பண்ணோம், பேஸ் வந்து அன்னோன் வேல்யூவாக இருக்கும். அப்போ ஹைட்டு நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணும்போது டிவைட் வந்துடும். அப்போ 221 17ஆல் டிவைட் பண்ணும்போது வி கெட் 13 டைம்ஸ். ஸோ த ஆன்சர் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 13 millimeter. இங்கே பாருங்கள், சுரேஷ் ஒன் ஏ பேரலகிராம் ஷேப்டு ட்ராஃபி வந்து என்ன பண்ணுறாரா, ஒரு செஸ் டோர்னமெண்ட்டில் சுரேஷ் வந்து ட்ராஃபி வந்து பேரலகிராம் ஷேப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது பேஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட பேரலகிராம் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ட்ராஃபியோட ஏரியா கொடுத்துட்டாங்க, உள்ளே இருக்கிறது தான் ஏரியா 735 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 21 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ட்ராஃபி கேட்குறாங்க, ஹைட் கேட்குறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஹைட், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்போசிட் ஸ்கொயர்ங்கிறது தான் ஹைட்டு. ஸோ ஏரியா கிவன், பேஸ் ஆர் ஆல்சோ கிவன். ஸோ ஹவு கேன் ஃபைண்ட் த ஹைட், இந்த சிமிலர் மெத்தட். செகண்ட் சம் பார்த்தோம்ல, அதே மாதிரி சிமிலராக போட்டலாம். அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். அந்த 7 இந்த பிளேஸ் கிவன் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணோம், இன்ஸ்டெட் ஆஃப் ஏரியாவுக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் பேஸுக்கும் பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். 735 தட் இஸ் ஈக்குவல் டு 21 கிவ்ஸ் ஈக்குவல் டு ஹைட்டுன்னு வரும். ஸோ இன்ட்டு ஃபார்மில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்பொழுது ரைட் ஹேண்ட் டிவைட் ஃபார்முக்கு போயிடும். அப்போ 735 டிவைடட் பை 21 we get 35 times. ஓகே, த ஹைட் இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். ஓகேம்மா. தென் இங்கே பாருங்கள், ஜானகி வந்து ஒரு ஃபேப்ரிக்ஸ் இந்த சேஃப் ஆஃப் பேரலகிரத்தை வந்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வந்து 18 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதோட டோட்டல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட டோட்டல் ஏரியான்னு கேட்டால் டேரெக்டாக பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து 12, ஹைட் வந்து 18. அப்போ 12 18s 216 மீட்டர் ஸ்கொயர். இந்த ஃபேப்ரிக் பேரலகிராம் ஷேப்பை 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஹரிஜாண்டலாகவும் வெர்டிகலாகவும் கட் பண்ணும் பொழுது நமக்கு 4 பேரலகிராம்ஸ் கிடைக்குது. அப்போ ஒவ்வொரு நியூ பேரலகிரத்தோட ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ஏரியா நமக்கு என்ன கிடைச்சிது, 216 கிடைச்சிது. அப்போ 216 அவங்க 4ஆக ஈக்குவல் பண்ணுற அந்த பேரலகிரத்தால் டிவைட் பண்ணும்பொழுது என்ன ஆகும், we get 216 divided by 4, we get 54 meter square. அப்போ ஒவ்வொரு இந்த 1 2 3 4 போட்டிருக்கேன்ல, 1 2 3 4 போட்டிருக்கலாமா. ஸோ இந்த ஒவ்வொரு நியூ பேரலகிரத்தோட ஏரியா 54 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா,
5th கொஸ்டின்மா, த கிரவுண்ட் வந்து பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குது. த ஹைட்டு கொடுத்துருக்காங்க 14 மீட்டர். த கரஸ்பாண்டிங் பேஸ் வந்து 80 மீட்டர் லாங்கர் தென் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக வந்து பேஸ் கொடுக்கவே இல்லை. பேஸ் வந்து 80 மீட்டர் லாங்கர் தென் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்கம்மா. ஓகேவா? ஸோ அப்போ ஹைட் வந்து 14. அப்போ வந்து பேஸ் எவ்வளோ இருக்கணும்? 14 விட 80 மீட்டர் அதிகமாக இருக்கணும். அதுதான் இந்த மீனிங். 18 மீட்டர் லாங்கர் தென் ஹைட் வந்து 14 மீட்டர், பேஸ் வந்து 8 மீட்டர் லாங்கர் தென் இட்ஸ் ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14 + 8, அதாவது இப்போ ஹைட்டு எவ்வளோ இருக்கோ அது கூட 8 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 14 + 8 22 மீட்டர். அப்போ ஹைட்டு தெரிஞ்சிச்சு, பேஸும் தெரிஞ்சிச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். அப்போ ஏரியா ஈக்குவல் டு பேஸ் வந்து பேஸ் 22 அண்ட் 14 இன்ஸ்டெட் ஆஃப் பேஸுக்கும் ஹைட்டுக்கும் சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது வி கெட் 308 மீட்டர் ஸ்கொயர். அவங்க இதோட வந்து ஸ்டாப் பண்ணல, இது வந்து லெவல் பண்ணுறாங்க. லெவல் மீன்ஸ் அந்த கிரவுண்டை வந்து லெவல் பண்ணுறாங்கன்னா மட்டப்படுத்துகிறாங்க. அதாவது என்ன சொல்லுவோம், குழி மேடு பள்ளம் இல்லாமல் பார்க்குறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 rupees ஆச்சு அப்படின்னா 308 மீட்டர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ த காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஃபார் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு ₹15னா த காஸ்ட் ஆஃப் லெவலிங் ஃபார் 308 மீட்டர்ஸ்க்கு ஈக்குவல் டு 308 × 15. விக்கெட் என்ன வரும்? ஸோ 4620 rupees ஆகும். புரியுதாமா? ஸோ ஏரியா வந்து 308 மீட்டர் ஸ்கொயர். அதோட காஸ்ட் வந்து 308 மீட்டர் ஸ்கொயரை லெவல் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஆகும்? 4620. தென் ஆப்ஜெக்டிவ் டைப் டேரெக்டாக ஆன்சரை நான் சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. த பெரிமீட்டர் ஆஃப் ஏ பேரலோகிராம் கேட்குறாங்க. பெரிமீட்டர் அட்ஜசன்ட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ஜசன்ட் சைட்ஸ்னால் இந்த மாதிரி இருக்கிறது தான். புரியுதாமா? லட்டஸ் தெரியல. இதுதாம்மா அட்ஜசன்ட் சைடு. ஏபியும் பிசியும் பிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணும்போது இதுவும் அட்ஜசன்ட் சைடு காமனாக இருக்கும் வெர்டெக்ஸ். ஸோ இப்போ வந்து அட்ஜசன்ட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு வந்து 6 cm ஒன்று, 5 cm ஒன்று கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் கேட்குறாங்க. பெரிமீட்டர்னா முன்னே ஃபார்முலா சொன்னேன், சம் ஆஃப் ஆல் சைடு. ஏரியாவுக்கு தான் பேஸ் இன்ட்டு ஹைட், பெரிமீட்டருக்கு வந்து சம் ஆஃப் ஆல் சைடு. அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லா சைடையும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், ஹைட் கொடுக்கல, பெரிமீட்டருக்கு ஹைட் தேவையில்லை, அதனால் இங்கே கொடுக்கல. சரியா? அப்போ சம் ஆஃப் ஆல் சைட்ஸ்னால் 4 சைட்ஸையும் ஆட் பண்ணும்போது we get 22 cm. என்னோட ஆப்ஷன் வந்து எதை சூஸ் பண்ணலான்னா ஆப்ஷன் 4 சூஸ் பண்ணலாம். ஓகேவா? நம்மளோட ஆன்சர் 4ல் தான் இருக்குது. அதே மாதிரி ஏரியா கேட்குறாங்கப்பா. பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் ஒரு ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏரியா கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட் போடுவோம். பேஸ் வந்து 10, ஹைட் வந்து 7. 10 7s are 70 ஸ்கொயர் மீட்டர். ஸோ நம்ம இங்கே செலக்ட் பண்ணும்போது என்னோடய ஆப்ஷன் வந்து ஏ கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆன்சர் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இருக்குது, அதை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆப்ஷன் ஏவா ஃபஸ்ட்டு வேல்யூனே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து 70 ஸ்கொயர் மீட்டர். இங்கே வந்து ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா கேட்டால் கண்டிப்பாக ஹைட் இருக்கும், பெரிமீட்டர் கேட்டால் ஹைட் வராது. ஓகேவாம்மா? பேஸ் வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் பெஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். த பேஸ் ஆஃப் த பேரலோகிராம் வித் ஏரியா இஸ் 52 square meter அண்ட் ஹைட் இஸ் 4 cm. அவங்க என்ன கேட்குறாங்க? பேஸ் கேட்குறாங்க. புரியுதாம்மா? ஸோ ஏரியா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. இந்த பேஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம இதை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு, செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன், ஃபோர்த் ரோமன்லாம் போட்டு பார்த்துருக்கோம். டைரக்ட் ஃபார்முலா ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏரியா அண்ட் பேஸ் ஹைட்டுக்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஏரியா ஈக்குவல் டு 52, பேஸ் அன்னோன் வேல்யூ, ஹைட் வந்து 4. ஸோ இன்ட்டு ஃபார்மில் இருக்க ரைட் சைடு மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? டிவைடுக்கு போயிடும். இப்போ 52 4ஆல் டிவைட் பண்ணுவோம், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? த பேஸ் ஈக்குவல் டு 13 cm. The base equal to 13 cm. We choose the option, third option. Base is equal to 13 cm. 9th one பாருங்க. What happened to the area of the parallelogram if the base is increased 2 times and the height is halved ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பேஸை 2 times இன்க்ரீஸ் ஆகும்போது ஹைட்டில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுன்னு கேட்குறாங்க. நம்ம ஹைட்டை டச் பண்ணவே இல்லை, பேஸை தான் 2 times டெவலப் பண்ணுறோம். அப்போ என்னாகும்? ரிமைன்ஸ் த சேம், அதே தான் இருக்கும். சரியாம்மா? கொஷின் புரிஞ்சுதா? நோ சேஞ்ச், ரிமைன்ஸ் த சேம், அதே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபைனல் ஒன்மா, இன் ஏ பேரலோகிராம் த பேஸ் இஸ் 3 times its height. இது மாதிரி முன்னாடி ஒரு சம் பார்த்தோம், 2 times. இது 8 is பேஸ் வந்து 8 is longer than its height பார்த்தோம். இப்போ வந்து பேஸை கொடுத்துட்டாங்க. பேஸ் எப்படி இருக்குது? 3 times its heightன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 8 cm, பேஸ் வந்து 3 times its height. டைம்ஸ்லாம் வந்தோன்னா இன்டூ ஃபார்ம். அப்போ 3 × 8 24 cm. இப்போ பேஸ் 8 cm, ஹைட் 8 cm, பேஸ் வந்து 24 cm. ஆஸ் யூஸ்வல் ஃபார்முலா ஏரியா ஆஃப் ஏ பேரலோகிராத்தில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா
பேஸ் 24, ஹைட் வந்து 8. அப்போ 24 × 8 = 192 சென்டிமீட்டர். நம்மளோட ஆன்சர் எங்கே வருதுன்னா ஆப்ஷன் 2. அதனால் ஆப்ஷன் 2வை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ. எனி